அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிண்டிங் இன் எக்ஸல், அதாவது எப்படி வந்து நம்ம ஒரு டேட்டா டைப் பண்ணியிருக்கிறோம், அதில் டைப் பண்ணியிருக்கிற ஹெட்டிங்கை வந்து அடுத்தடுத்த பேஜுக்கு வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் அதை மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டேட்டா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கீழே எப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபைலில் போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்டில் போயிட்டு பிரிண்ட் ப்ரீவியூ பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கில் வந்து இந்த சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், அட்ரஸ், கிளாஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாப்பில் வந்து அந்த ஹெட்டிங் இல்லை. ஸோ அந்த ஹெட்டிங் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, ரெண்டு விதமாக நீங்கள் அதை செய்ய முடியும். ஒன்று என்னென்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜ் லேஅவுட்டில் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் டைட்டில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரோஸ் டு ரிப்பீட்டட் டாப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். எந்த ரோ ரிப்பீட் ஆகணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு திருப்பி கிளிக் பண்ணுங்கள். திருப்பி ஓகே கொடுங்க. இப்போ போயிட்டு பிரிண்ட்டு ப்ரீவியூ பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோ வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இதுதான் வந்து இந்த ரோ எப்படி வந்து ரிப்பீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்குறீங்க இல்லையா, இப்போ வந்து இது என்ன பேப்பர் சைஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பேஜ் செட்டப்பில் போங்க. பேஜ் செட்டப்பில் போனீங்கன்னா இந்த இடத்துல பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பேப்பர் சைஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து A4 அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து A5, A2 எந்த சைஸில் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக நம்ம A4ங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து இதில் போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட்டா வந்து அப்படியே ஹரிசண்டலாக மாறிடும். இது லேண்ட்ஸ்கேப் டைப்பில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அந்த A4 சைஸில். திருப்பி நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி பேஜ் செட்டப் போங்க. திருப்பி போர்ட்ரேட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் மெத்தடில் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டேரெக்டாக நீங்கள் பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரிண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், நீங்கள் என்ன கண்டென்ட் வச்சுருக்கீங்களோ அது வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, இதில் பிரிண்ட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேஜஸ் நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ பேஜையும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 1, அதுக்கடுத்து இதுலேயும் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும்தான் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரீவியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு பேஜ் மட்டும்தான் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்கள் போக முடியாது. அதுக்கு அடுத்து நேராக நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டரில் பிரிண்ட் அவுட் ஆகிடும். ஓகே, திருப்பி நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோஸ் பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்குறேன். திருப்பி போகிறேன், பிரிண்ட் கொடுக்குறேன். இதில் போய் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரிண்ட் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் செலெக்ஷன், ஆக்டிவ் ஷீட், என்டையர் ஒரு புக்குன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த செலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் அதே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். இப்போது இதில் மொத்தம் 2 பேஜஸ் இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா, அதாவது இப்போ 5வது ரோ வரைக்குள்ள டேட்டா மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு கிளிக் பண்ணுங்கள், பிரிண்ட் ப்ரீவியூ போங்க. போயிட்டு பிரிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். இந்த செலெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிவியூ பாருங்கள். ஒன்லி அந்த 5 ரோஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு தடவை செஞ்சு பார்த்துக்கோங்க. திரும்ப வீடியோவை ரிவைண்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் அவுட் ஆகி வந்துடும். ஓகே, இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எப்படி வந்து ஒரு ரோவை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறது, எப்படி பேப்பரோட லேஅவுட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு அடுத்து எப்படி வந்து செலக்டிவாக நம்ம சில டேட்டாவை மட்டும் பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நாளைக்கு அடுத்த டாபிக், அதாவது எப்படிலாம் இன்னும் பிரிண்ட் அவுட்டில் என்னெல்லாம் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது
அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.